ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம், ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். மார்ச் மாதமானது இப்போ நடந்துகிட்ருக்கு, இது அனைவருக்குமே தெரியும். மார்ச் மாதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சந்திர கிரகணம் நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மிகப்பெரிய பயிற்சியான சனி பயிற்சி நடந்தது. இந்த மாதிரி மார்ச் மாதத்தில் கிரக பயிற்சி, கிரகணம் இந்த மாதிரி நிறைய நடக்குது. இதில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் நிறைய வருது. அதில் மார்ச்சில் 18ஆம் தேதி வேற அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசைலாம் கிரகணம் முடிஞ்சு வரக்கூடிய அமாவாசை. அதனால் இந்த அமாவாசைலாம் ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது. இந்த அமாவாசையினால் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி கிரகங்கள்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மார்ச்சுடைய 17லிருந்தே ஆட்டமானது ஆரம்பமாகும், அதாவது அமாவாசையுடைய ஆட்டமானது ஆரம்பமாகும். ஸோ அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள், உங்களுக்கு என்ன மாதிரி அமாவாசையில் நேரமானது நெருங்கிடுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது பாசிட்டிவான நேரமா இல்லை நெகட்டிவான நேரமா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதோடு இது பங்குனி அமாவாசைங்கிறதுனால கிரக ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆன்மீகத்தில் இந்த ஒரு பரிகாரம் செய்தால் கரெக்டாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு முழுசாக வந்து பயன் பெறுங்க. சரி, பலன்கள் பார்க்கலாமா? வாங்க. இரத்தக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசம் ராசி அன்பர்களே, இந்த ஒரு ஸ்பெஷல்ல இருந்து மனதில் தெளிவு வந்து பிறக்க போகுது. அலைச்சல்கள் குறைய போகுது. தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் துரிதமாக இந்த அமாவாசையிலிருந்து நடக்க தொடங்கும். மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீங்க. மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்வீங்க. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக உங்களுக்கு அறிகிற மாதிரி சூழ்நிலை அமைய போகுது. குடும்ப ரீதியாக பிள்ளைகள் வகையில் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. அவர்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் இந்த டைம் விலக போகுது. வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் எல்லாமே திரும்பவும் உங்கள் கை வந்து சேரும். இதில் சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகை சூடும். உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறையும். புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த டைம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வழக்கொன்றில வழங்கப்படக்கூடிய சாதகமான தீர்ப்பினால் வருமானம் பெருகும். இந்த மாதிரி இந்த டைம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். அப்புறம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொள்ளும். அப்போ தான் நல்ல லாபங்கள் அள்ள முடியும். மற்றபடி கடுமையான போட்டிகளை சாதுரியமாக சமாளிக்க ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். அதே சமயம் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அதில் உங்களுக்கு பாதிப்பு வருங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வந்து கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. அலுவலகத்தில் உங்கள் மரியாதை இனி உயரும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களுடைய நட்பை காப்பாற்றி கொள்ள முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வது உண்டாகும். உங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையை நோக்கி செல்லும். அதோடு கட்சி தலைமை இடத்துல கூட நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயர்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் இந்த டைம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாகவே பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானம் தேவை. எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரபரப்பு அவதூறுகள் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் வந்து போகிற போக்கில் தட்டி விட்டு போங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. ஸோ இதிலலாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றிலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா ரசிகர்களுடைய ஏகாப்த ஆதரவை பெற முடியும். உங்களுடைய செல்வாக்கு மெயினாக உயரும். பணவரவு அமோகமாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். ரசிகர்களுடைய ஆதரவு, வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவது உங்களுடைய புத்திசாலித்தனம். அப்புறம் பெண்மணிகளுக்கு கூட கணவரிடம் அன்பும் பாசமும் இந்த டைம் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். பணவரவு சீரும் சிறப்புமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மெயினாக எங்கும் எப்போதும் பேசக்கூடிய நேரத்தில் நிதானங்கிறது தேவை. அது இல்லைன்னா உங்களுக்கு தான் பெரிய இழப்பு. அப்புறம் மாணவ மாணவிகள் கல்வியிலையும் விளையாட்டிலும் வெற்றி கொடி நாட்டணும். ஆசிரியர்களுடைய ஆதரவை பெறுவீங்க. யோகா, பிராணமயம் போன்றவைகளை செய்தீங்கன்னா மனது ஒருநிலைப்படுத்தலாம். ஸோ அதெல்லாம் செய்ய மறக்காதீங்க. ஸோ நேரம் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போகுது. இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு ஸ்பெஷலாக பரிகாரம் சொல்ல போகிறேன். செல்வ வளம் அதிகரிக்க இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான பரிகாரம். ஆனால் உடனடியாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம். பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும், பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது தான் செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் ஆன்மீக குறித்த அந்த செல்வ வளம் அதிகரிப்பதற்கு என்ன பொருட்களை ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாருடைய அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவானுடைய சகோதரியாக கருதப்படுகிறார். அதனால் சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுது. அதனால தான் பல ஆலயங்களில் அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுது. அதில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது சிறப்பு. அதுவும் வட மாநிலத்தில் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் மகாலட்சுமி வழிபாடு செய்வார்கள். அதனால தான் அவர்கள் இன்றளவு செல்வ செழிப்போடு வாழ்கிறார்களோ என்னவோ. அப்படிப்பட்ட இந்த அமாவாசையில் சிறப்பு மிகுந்ததாக நாம் இந்த பரிகாரம் செய்யணும். இந்த மாசியில் வரக்கூடிய அமாவாசை எப்படி நமக்கு மயான கொள்ளையாக அமைஞ்சதோ, பங்குனி அமாவாசை மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்வதற்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகக்கூடிய நாளாக அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட நாளில் மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குடைய இந்த பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக சொல்லப்படுது. எந்த இடத்தில் வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் அருள் இருக்கும் என்று இருக்கு. அதில் படி ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களுமே அதுக்கு உகந்த பொருட்களாக சொல்லப்படுது. இந்த 3 பொருட்களுமே எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் பங்குனி அமாவாசையில் இந்த மாதிரி 3 பொருட்களையும் ஒரு சேர மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம், சிறிய துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இவை 3ஐயும் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்தில் அல்லது அகல் விளக்கில் போட்டு வைத்து விடுங்க. நாள் முழுவதும் இது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும். அல்லது பர்ஸில் கூட போட்டு வைத்து கொள்ளலாம். இதை அப்படியே எடுத்து வைக்க வேண்டும். மூட்டையாக கட்ட வேண்டாம். பச்சை கற்பூரம் காற்றுல கறந்து விடும். ஏலக்காயும் கிராம்பும் மட்டும் அப்படியே இருக்கும். இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் விரைவிலேயே நம்மளை பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது கூறப்படுது. அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க செய்து பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களை போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.